சிறு ஜெபத்தை எடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். தலை சாய்த்து நாம் ஜெபிப்போம். எல்லாவற்றுக்கும் மேலான எங்கள் அன்பு தகப்பனே, இதோ இந்த நாளை கொடுத்ததற்காக கூட நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட அடியேனை பேச நீர் உந்துதினதற்காக கூட நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நான் அல்ல, நீர் பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் என் வாயிலிருந்து பேசுகிறார் என்பதை உணர்ந்து நிதானத்தோடும் பொறுமையோடும் சாந்தத்தோடும் அமைதலோடும் பேச அடியனுக்கு நல்ல நினைவாற்றலையும் கொடுக்கும்படியாக உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எந்த விதத்திலும் என்னை நானே பெருமை பாராட்டாதபடி எல்லா பெருமைக்குரியவராகிய உங்களை நாங்கள் எப்பொழுதும் மகிமைப்படுத்துவதாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். கேட்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய உள்ளத்திலும் இது போய் கேட்கவும் அவர்கள் தங்களுடைய இருதயத்தை சாய்த்து இதை கேட்க அதன்படி நடக்க அடியேனும் நடக்க உதவி செய்யும்படியாக ஆண்டவர் இரட்சகர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்த்தி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நம்மை போஷிக்கிறார். இது 100% உண்மைதானே? இல்லைங்க, நான் என்னுடைய சுய சம்பாதித்ததினாலும் நான் வேலை செய்வதனால்தான் எனக்கு இந்த நன்மையான காரியங்கள் நடக்கிறது என்பது உலகத்தார் சொல்லுவார்கள். ஆனால் ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளாகிய நாம் எல்லாமே என்னுடைய தேவன் எனக்கு கொடுத்தது என்கிற வார்த்தை உண்மை என்பதை விசுவாசிக்க வேண்டும். எதுவுமே என்னுடையது அல்ல, எல்லாம் என்னுடைய தேவன் எனக்காக கொடுத்தார். இன்றைக்கு நான் நிற்கிறேன் என்றால் அது அவருடைய போஷிப்பு தான். ஆதியிலே தேவன் உலகத்தை படைக்கும் பொழுது அழகாக படைத்தார். மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்தார். முதலாவதாக மனிதனை படைக்கவில்லை, ஆனால் மனிதன் வாழ்வதற்கு உண்டான சூழ்நிலையும் இயற்கை காரியங்களையும் அவர் உண்டாக்கின பின்னாடிதான் மனிதனை படைத்தார். ஆதாமையும் படைத்தார். எல்லாவற்றையும் படைத்து விட்டார். இதை அனுபவிப்பதற்கு தேவன் மனிதனை படைத்தார். இதுதான் தேவனுடைய அந்த அருமையான திட்டம். இந்த திட்டத்தின்படி ஆதாம் வாழ்ந்திருந்தால், அவர் நினைத்தபடி ஆதாம் வாழ்ந்திருந்தால் இன்றைக்கு நமக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை. ஆனாலும் கூட ஆதாமை அவர் படைத்த உடனே அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் போஷித்து, இந்த உலகத்திலே அவர் படைத்ததை எல்லாம் போஷிப்பதற்காகவும் அவன் வாழ்வதற்காகவும் அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் அவர் கொடுத்தார். ஆனால் மனிதன் அதை மறந்து விடுகிறான். தான் நினைத்ததைத்தான் சாதிக்க வேண்டும், தான் சொல்வதைத்தான் செய்ய வேண்டும், இந்த உலகத்திலே நான் தான் எல்லாம் என்ற எண்ணத்தை பிசாசானவன் தூண்டிவிடுகிறான். எல்லாமே அவரிடத்திலிருந்துதான் எனக்கு வருகிறது, கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார், இந்த உலகம் எனக்கு கொடுக்கவில்லை, கர்த்தர் என்னை கருவிலிருந்தே உண்டாக்கி என்னை கண்ணோக்கி பார்த்து என்னை ஆரோக்கியத்துடனும் பலத்துடனும் இன்ற அளவு என்னை போஷித்து நடத்தி வருகிறார். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கிறோம், சம்பாதிக்கிறோம், நன்றாக இருக்கிறோம் என்று நினைத்து விடவே வேண்டாம். அந்த மாதிரி நினைத்தீர்கள் என்றால் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10-20 வசனம் நாம் வாசித்தோம் அல்லவா? கடைசி வசனம் 20ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்க. தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவாயானால்
கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அடித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அடிப்பீர்கள். இதுதான் அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போனால், எல்லாம் நான் உனக்கு கொடுத்தது, நீ சம்பாதித்தது அல்ல, நான் உன்னை தேடி தேடி வந்து நான் கொடுத்தது. எதற்கு? எனக்கு பயப்படுகிற பயத்திலே நீ வாழ்ந்தாயானால் இந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பேன். உன்னை எல்லா காரியத்தையும் உன்னை போஷிப்பேன். உன்னை நான் கைவிட போவதில்லை. உன்னை நான் மறக்க மாட்டேன். நான் எப்படி உன்னை கருவிலிருந்து உண்டாக்கினேனோ அதே போல உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உன்னை பலனோடும் ஐஸ்வர்ய சம்பத்தோடும் நீ நினைக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் உன்னை நான் போஷித்து காப்பாற்றுவேன். அதுதான் அவருடைய வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் மறந்து போய் விட்டோம் என்றால் தேவன் போஷிப்பதை மறந்து விடுவார். நம்ம போஷிக்கு போகும் காரியங்களை மறந்து விடுவார். இதிலே ஒரு காரியம், முதலாவது காரியம் என்னென்றால், கர்த்தருடைய நாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது அவர் நம்மை போஷிக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் மகிமைப்படுத்தி அவரை கனப்படுத்தும் பொழுது அவர் நம்மை போஷிக்கிறார். ஆதியிலே ஆபிரகாம் தேவனோடு பேசிக்கொண்டிருந்தார். பேசும் பொழுது தேவன் அவரிடத்திலே கேள்வி கேட்கிறார். அதற்கு ஆபிரகாம் என்ன பதில் சொல்கிறார் என்பதை பாருங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. தன்னுடைய மகனை பலியிடுவதற்காக, ஈசாக்கை பலியிடுவதற்காக அவர் கொண்டு போகும் சமயத்திலே மகனுக்கு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இது. மகன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்தாச்சு. கழுதை மேல் ஏற்றி அவர் மேலே விறகுகளை அடுக்கி அவரை தகன பலியாக இடுவதற்கு வேண்டிய காரியங்களை செய்வதற்கு முன்பாக மகன் கேட்கக்கூடிய, ஈசாக்கு கேட்கக்கூடிய வார்த்தை, அப்பா எல்லாமே ரெடியா இருக்குதே, பலியிடுவதற்கு ஆடு எங்கே என்று கேட்கிறார். அப்பொழுதுதான் இந்த வார்த்தையை, யெகோவா ஈரே என்ற வார்த்தையை, நான் கர்த்தரை காண்கிறேன், பார்க்கிறேன் தானே அன்பு, எது என்ன கர்த்தரை கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்கிற வார்த்தையை உபயோகிக்கிறார். அதனால்தான் அந்த ஸ்தலத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். யெகோவா ஈரே என்றால் தேவன் பார்த்து கொள்ளுவார், தேவன் நம்மை காப்பாற்றுவார், தேவன் நம்மை போஷிப்பார், தேவன் நம்மை வழிநடத்துவார், தேவன் நம்மை எல்லா உபத்திரவ துன்பத்தில் இருந்தும் நம்மை வெளிநடத்துவார். அதைத்தான் மகனிடத்திலே சொல்லுகிறார். மகனே, அது இன்னொரு வசனம் கூட இருக்கிறது, 22 அவர் பலியிடும் போது, அதுக்கு முன்னாடி 10 12 வசனத்தில் படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அதுக்கு கீழே அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாது. அதுக்கு முன்னாடி பையன் கேட்கும் பொழுது அவர் ஆபிரகாம் பதில் சொல்றார். இல்ல, அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார். பார்த்து கொள்வார் என்றார். மகன் கேட்கும் பொழுது, மகனே நீ கவலைப்படாதே, தகன பலி இடுவதற்கான ஆட்டுக்குட்டியை தேவன் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பார். இருந்தாலும் கூட அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவிசாய்த்து, உன் மகனை தகன பலி இடு என்று சொன்ன
வார்த்தைக்கு செவிசாய்த்து கீழ்ப்படிந்து அவர் மகனை பலியிட ஆயத்தமானார். அதுதான் தேவனுக்கு ரொம்ப பிரியமாகிவிட்டது. தேவனுடைய பார்வைக்கு ஆபிரகாம் அருமையான ஒரு சகோதரனாக காணப்பட்டார். அந்த விசுவாசத்தை அவர் தான் துவக்கி வைத்தார். அதனால தான் விசுவாசத்தின் தகப்பன் என்று ஆபிரகாமை நாம் அழைக்கிறோம். தேவன் அவ்வளவு பிரியமாய் இருந்தார். ரொம்ப நாள் கழித்து கிடைத்த பிள்ளையை தேவன் என்னிடத்தில் சொல்லிவிட்டார், உன்னுடைய பிள்ளையை நீ பலியிடு என்று சொல்லிவிட்டார். அதற்கு ஒரு வார்த்தை கூட மறுமொழி சொல்லாதபடிக்கு அவர் மகனை பலியிடுவதற்கு கொண்டு போகிறார். எவ்வளவு அருமையான காரியம் பாருங்க. இதை நாம் செய்வோமா? ஐயோ இல்லை தேவனே, எனக்கு நீங்கள் ரொம்ப நாள் கழித்து இந்த குழந்தையை கொடுத்துருக்கிறீங்க, ரொம்ப நாள் கழித்து எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறீங்க, ரொம்ப நாள் கழித்து என்னுடைய குழந்தைகளை நல்லா கொடுத்துருக்கிறீங்க, நான் எப்படி இதை கொண்டு வந்து உங்களுக்கு நான் கொடுப்பேன்? வேற ஏதாவது கேளுங்க, நான் கொடுக்குறேன். தேவன் கேட்டதைத்தான் நான் செய்ய வேண்டும். இல்லை இல்லை, நான் இதற்கு பதிலாக வேற எதையாவது நான் செய்கிறேன். அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் எப்பொழுதுமே நம்மிடத்தில் அந்த தாழ்மை இருக்கிறதா, கீழ்ப்படிதல் இருக்கிறதா என்பதை பார்க்கக்கூடிய தேவன். கீழ்ப்படியாமல் போய்விட்டால் அவர் நம்மை விட்டு போய்விடுவார். அந்த போஷிப்பை விட்டு நம்மை விட்டு அகற்றி போட்டு விடுவார். எப்படியெல்லாம் நம்மை காப்பாற்றி வளர்த்தி அந்த கருவிலிருந்து நம்மை உண்டாக்குவதற்கு தேவையான அனைத்து உறுப்புகளை நமக்கு கொடுத்து இவ்வளவு அற்புதமாக படைத்த தேவனை நாம் மறந்து விட்டோம் என்றால், அவருக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டோம் என்றால், அவர் எவ்வளவு விசனப்படுவார் என்பதை பாருங்கள். அந்த விசனத்தை கொடுக்காத ஆபிரகாமைத்தான் தேவன் தெரிந்தெடுத்தார். அவ்வளவு நாள் கழித்து ஒரு குழந்தையை கொடுத்து பலியிட சொல் என்று சொன்னால் எப்பேற்பட்ட காரியம்! அதையும் செய்ய தயாராக இருந்தார் ஆபிரகாம். அதனால்தான் தேவன் அவரை இன்று அளவு அவரை பேசக்கூடிய அந்த வார்த்தையை அவருக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்தார். ஆபிரகாமோட விசுவாசத்தோடு நம்மை ஒற்றுமைப்படுத்தி பார்த்தால் நாம் இப்போ இந்த சின்ன ஒரு அளவு கூட நாம் கிடையாது. ஒன்றுமே இல்லாத அவரை எல்லாவற்றையும் கொடுத்து அவரை காப்பாற்றினார். இதுதான் தேவனுடைய மேன்மை. தேவனுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார். தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்து போஷித்துக் கொண்டிருந்தார். இரண்டு பேருக்கும் உள்ள அந்த உறவு பாருங்கள். நமக்கு அப்படி ஒரு உறவு இருக்கிறதா தேவன் மேலே? நமக்கு உலகத்தில் தான் அந்த உறவு ஜாஸ்தியாக இருக்கிறது. ஒரு உதவி செய்தால் அவரைத்தான் நாம் முக்கியமாக நாம் பார்க்கிறோம். ஆனால் உதவி என்பது தேவன் கொடுப்பது. அதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. தேவன் கொடுத்த உதவிதான் நம்மை வந்து சேர்கிறது, நமக்கு வந்து சேர்கிறது. அது இல்லை என்றால் அந்த உதவியை நாம் அடைய முடியாது. அதனால்தான் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆபிரகாம் கீழ்ப்படிந்து செய்தார். அதே போலதான் மோசே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார். யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்தது எழுத்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும். அது இல்லை, 14 தானே படிச்சீங்க?
யாத்திரையாகமம் 3:14. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். மோசேயை அழைத்து தேவன் கூப்பிட்டு நீ போய் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு இந்த பாலைவனத்திலே போ, இந்த எகிப்திலிருந்து நீ புறப்பட்டு போ என்று சொல்லும் பொழுது அவர் மோசேயினிடத்திலே நான் என்னத்தை சொல்லுவது, என்ன நாமத்தை சொல்லி நான் செய்வது என்று கேட்டார். மோசே கேட்டார். அதற்கு தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை மோசேவே கலங்கடிக்கப்பட்டது. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் சொன்னார் என்பதை நீ போய் சொல், அவர்களுக்கு போய் சொல்லு, நான் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறேன், இனிமேலும் இருப்பேன், அவர்களை நான் தான் போஷிப்பேன், நீ அல்ல. நீ போய் என் நாமத்தை அவர்களிடத்தில் சொல்லு. யார் சொன்னா எந்த நாமத்தில் நீ வர கேட்கும் பொழுது, அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கும் பொழுது நீ என்னுடைய நாமத்தை இப்படி சொல், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதை நீ போய் அங்கே சொல். அப்படி சொல்லித்தான் 40 லட்சம் பேரை அழைத்து கொண்டு வந்தார். 30 லட்சம் பேரை அழைத்து கொண்டு வந்தார். 30 லட்சம் பேரையும் 40 வருஷம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தார். 40 வருஷம் அவர்களை அந்த பாலைவனத்திலே சுற்றி சுற்றி வர வைத்து 40 வருஷ காலமாக அவர்களை போஷித்தார். ஒரு வருடம் 2 வருடம் அல்ல, நாம் ஒரு 2 வருடம் 3 வருடம் ஆனவே சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் 40 வருட காலம் அடுத்த தலைமுறையே வந்து விட்டது. அந்த பாலைவனத்திலே 40 வருட காலமும் அவர்களுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் காலுக்கு செருப்பும், அவர்களுக்கு எந்த விதமான நோய் நொடிகள் வராதபடிக்கும் அவர்களை போஷித்து காப்பாற்றி வந்தார். இது சாதாரண ஒரு காரியம் அல்ல. அவர்களுக்கு கேட்டதையெல்லாம் கொடுத்தார். ஏனென்றால் நான் அவர்களிடத்தில் என்ன சொல்லியிருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதை நீ சொல், நான் மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். அது சொன்ன உடனே அவர் செஞ்சுதானே ஆகணும். என்னடா மோசையை பார்த்து கேட்பாங்கல்ல, என்னடா நீ இருக்கிறேன் என்று சொல்லி என்னை இது பண்ணி எங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து போட்டு இந்த வனாந்தரத்தில் எங்களை சாகடிக்கவா கூட்டிகிட்டு வந்து கேட்பாங்க இல்லையா? கேட்டிருப்பாங்க. ஆனாலும் தேவன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுகிற தேவன். அவர்களை போஷித்தார், வழிநடத்தினார், மன்னாவை கொடுத்து அவர்களை அந்த 40 வருஷ காலம் போஷித்தார், எந்த குறைவில்லாதபடி. எவ்வளவோ கலகம் பண்ணினார்கள், கலகத்தை எல்லாம் இந்த மோசே பொறுமையோடு சகித்து கொண்டு வந்தார். அதனால்தான் மோசேவே எங்கும் எனக்கு உண்மையுள்ள மோசேவாக இருந்தார் என்று மோசேயை குறித்து சாட்சி சொல்கிறார். அவருடைய நாமத்தின் பேர், அவருடைய நாமத்தின் கீழ் நாம் செய்தோம் என்றால் அந்த போஷிப்பு நமக்கு இருக்கும். எதையுமே உலகத்தில் உள்ள நாமங்கள் அல்ல, இல்ல மற்றவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்காக அவர்களை புகழ்ந்து தள்ளுவது அல்ல. தேவனை மட்டும் நாம் புகழ வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும், போற்ற வேண்டும், துதிக்க வேண்டும். இதை மோசே ஆபிரகாம் செய்தார்கள். அவருடைய நாமத்தை வைத்து அவர்கள் சொன்னதனால் அவர்களுடைய வாழ்நாள் எல்லாம் தேவன் அவர்கள் நடத்தின ஒவ்வொரு ஜனங்களையும் போஷித்து காப்பாற்றி வந்தார். எப்படி வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றினார். கானான் தேசத்திற்குள்ளே நீங்கள் போகும் பொழுது உங்களுக்கு இந்த மன்னா நிறுத்தப்படும். அதே மாதிரிதான் நின்றுச்சு. அதை தேவன் அவர்களுக்கு செய்து கொடுத்தார். எந்த விதமான குறைகள் இல்லாதபடி வந்தார்கள். ஆனால் அவர்கள் முறுமுறுத்தார்கள்,
மோசையை பரிகாரம் பண்ணினார்கள், ஏளனமாக பேசினார்கள், எல்லாவற்றையும் அவர்கள் செய்தார்கள். அத்தனையும் சகித்து கொண்டு வந்தார் மோசே. அவருடைய நாமத்துக்கு நான் பயந்திருக்கிறேன், அவருக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன் என்பதை நிரூபித்து காட்டினார். அத்தனை வழிகளையும் தாங்கிக் கொண்டு அவருடைய நாமம் ஒன்றுதான் எனக்கு, இது ஒன்று போதும், இந்த ஜனங்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும், அதை உணர்ந்தவராக மோசே வழி நடத்தி போனார். அவருக்கு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். அவருக்கு உண்டான எல்லா காரியத்தை அவர் நல்ல வழி நடத்தின எந்த ஜனங்களுக்கும் எந்த குறைவில்லாதபடி போதித்தார். இரண்டாவது காரியம், கையின் பிரயாசத்தினால் நம்மை போஷிப்பார். உன் கையின் பிரயாசத்தினால் உன்னை போஷிப்பார். எல்லாமே தேவன் பார்த்துக் கொள்வார். நான் ஜெபம் பண்ண எனக்கு எல்லாம் வந்துடும், வீடு தேடி எனக்கு வந்துடும். ஏன்னா தேவன் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லிவிட்டாரே, அவர் எனக்கு எல்லாமே செய்வார். அதை நான் மறந்துவிடவில்லை. ஆனால் அவர் ஆதாமை உண்டாக்கி ஆதாமை அவர் அந்த தோட்டத்திலே கொண்டு போய் விடும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன? படித்து பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் சொன்ன வார்த்தை என்ன? தோட்டத்திலிருந்து அவரை வெளியேற்ற பின், அவர் பாவம் செய்த பின்பு, ஆதாமை வெளியேற்றின பின்பு அவர் என்ன சொன்னார் என்று பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம். நீ கை வச்சிருக்க கீழே இருக்குங்க, அங்கே கீழே இருக்கு. ஆதாமை தோட்டத்திலிருந்து துரத்துற பின்னாடி அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அதுக்கடுத்து உன் கையின் பிரயாசத்தினாலே நீ சாப்பிடுவாய். அவன் மனுஷனை துரத்தி விட்டு அந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்துவதற்கு போட்டிருக்குதா? பண்படுத்துவதற்கு 3:19. அதாவது நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். உன் முகத்தின் வேர்வையாலே நீ உன்னுடைய கை பிரயாசத்தினாலே சம்பாதித்தால்தான் நீ பிழைப்பாய். நான் உனக்கு கொடுக்கிறேன், உன்னுடைய கை பலனை கொடுக்கிறேன், உன்னுடைய எல்லா காரியங்களையும், உன்னுடைய சரீர பலனை நான் கொடுக்கிறேன். ஆனால் உனக்கு இந்த உலகத்திற்கு தேவையான காரியங்களை சம்பாதிப்பதற்கு உன் கையின் பிரயாசத்தினால் தான் நீ சாப்பிட வேண்டும். ஆதாமுக்கு அப்பொழுதே நியமித்து விட்டார். ஆதாம் உழுது பயிரிட்டுதான் சாப்பிட்டார், சொந்த கைகளினாலே வேலை செய்துதான் சாப்பிட்டார். தேவன் அவரையும் போஷித்தார். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்குள்ளே கால் வைக்கும் பொழுது, அவர்கள் உள்ளே கால் வைக்கும் பொழுது, யோசுவா வழிநடத்தி கொண்டு உள்ளே வரும் பொழுது, யோசுவா 5ஆம் அதிகாரம் படிங்க. யோசுவா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உள்ளே நுழையும் பொழுது அவர்களுக்கு வேலை செய்யாமல், அவர்கள் பாடுபடாமல், எதுவுமே சம்பாதிக்காமல், அவர்களுக்கு இலவசமாக கொடுத்த அந்த மன்னாவை அவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதே வாக்குத்தத்தத்தை அவர்கள் கானானுக்குள் நுழைந்தவுடனே நிறைவேற்றினார். அங்க உள்ள நுழைஞ்சொன்னிய யோசுவா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. அவர்கள் தேசத்தின் தானியத்தில் புசித்து மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை இந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். அது புசிப்பதற்கு அவர்கள் கையிட்டு வேலை செய்து
அந்த பலனை அவர்கள் அனுபவித்தார்கள். அது தேவன் அவர்களுக்கு கொடுத்தது. இத்தனை நாள் உன்னை நான் போஷித்து வந்தேன், உன்னை ஒரு இதுவும் கூட பண்ணாமல் போஷித்தேன். ஆனால் இப்பொழுது நான் சொன்ன வார்த்தையின்படி உன்னை நான் கானான் தேசத்துக்கு உள்ள நுழைச்சிட்டேன். இனி எதுவுமே நான் இலவசம் உனக்கு கொடுக்க மாட்டேன். உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ வைத்து நீ சாப்பிட வேண்டும். அந்த கையின் பிரயாசத்தினால் நீ சாப்பிட்டால் நீ அதனுடைய பலனை அனுபவிப்பாய், அதனுடைய ஆசீர்வாதத்தை நீ அனுபவிப்பாய். அதுவும் நான் கொடுப்பதுதான். இத்தனை நாள் நீ இருந்து விட்டாய், 40 வருஷ காலம் நீ இருந்து விட்டாய். நீ கானானுக்குள்ளே வரும் அடுத்த சந்ததியே வந்து விட்டது. கானானுக்குள்ளே போகும் பொழுது அவர்கள் அந்த சந்ததியே உள்ள போகும் பொழுது ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்தார் தேவன். அந்த விளைச்சலுள்ள பூமியை கொடுத்து அவர்களே கையிட்டு வேலை செய்து நலமானதை செய்யும் பொழுது அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். அவருடைய கையினாலே பலனை கொடுத்து அவர்களை போஷித்தார். எகிப்து தேசத்திலே அவர்களுக்கு அப்பம் மன்னா கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு கட்டளை இட்டார் அல்லவா, ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு ஒரு ஓமர் தான் எடுக்கணும், அதுக்கு மீறி எடுக்கக்கூடாது என்று. ஆனால் அவர்கள் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்களா? கீழ்ப்படியிலேயே. அந்த கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியவே இல்லை. அவசரமாக ஒரு பசியா இருக்கிறவனை கூட்டிட்டு வந்து சாப்பிட வச்சேன்னு வைங்க, அவசரமா சாப்பிடுவான். ஏன்னா நாளை கிடைக்குமோ கிடைக்காதோ என்று சொல்லுவான். இதை டெய்லி நம்ம அவனை கூட்டிட்டு கொண்டு சாப்பிட வச்சோம் என்றா அவன் நாளுக்கு நாள் அந்த சாப்பாடு கம்மியாகி போயிடும். என்ன நினைப்பான்னா, இதுதான் டெய்லி நமக்கு கிடைக்குதே, ஏன் நம்ம ரொம்ப வயிறு முட்டை சாப்பிட்டு இது பண்ணணும், இது டெய்லி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் என்று நினைத்து அவன் சாப்பிடுவதை கம்மி பண்ணி விடுவான். அதே போலதான் இந்த ஜனங்கள் அவசரமாக எடுத்த மன்னா என்னாச்சுங்க, கெட்டு போச்சு. சொல்லியே கொடுத்தாரு. ஆனாலும் இந்த ஜனங்கள் கேட்காதபடிக்கு அந்த ஒரு ஓமர் எடுக்கக்கூடிய இடத்துல அதிகமா எடுத்தார்கள். ஆனாலும் கூட மற்றவர்களுக்கு அவர்கள் உதவியும் செய்தார்கள். அவர்கள் அந்த மன்னாவை எடுத்ததும் அல்லாமல் குறைச்சொல்வர்களுக்கு கொண்டு போய் அதிகமாக எடுத்தவர்கள் கொடுத்தார்கள். அந்த மாதிரி தேவன் ஒவ்வொருவரையும் போஷித்துக் கொண்டு வருகிறார். அவர்களுடைய கை பிரயாசத்தினாலே தான் சாப்பிட வேண்டும் என்பதை தேவன் நிர்ணயம் பண்ணி வைத்து விட்டார். இது எப்ப வந்தது? யோசுவா காலத்திலிருந்து அவரவர்கள் கையில் பிரயாசத்தினாலே சாப்பிட வேண்டும். ஏன்னா அவர்கள் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்படும் பொழுது எதுவுமே இல்லை அவர்களுக்கு. அவர்கள் துரத்தி கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எங்கேயா போய் ஒரு நிரந்தரமாக ஒரு டென்ட் போட முடியாது. டென்ட் போட்டு இருக்கணும்னா அந்த இடத்துல அவர்கள் வேலை செய்யணும். ஆனால் அந்த ஒரு சந்தர்ப்பம் இல்லாதனால் தேவன் அவர்களுக்கு இலவசமாக எல்லாவற்றையும் கொடுத்தார். இனி கானானுக்குள்ள நீ நுழைஞ்சினா அந்த இலவசம் உனக்கு கிடையாது. நீதான் எல்லாவற்றையும் பார்த்துக்கணும். நான் உன்னை அந்த அளவுக்கு உன்னை போஷித்து காப்பாற்றுவேன். அதை தேவன் செய்தார். சங்கீதம் 90:17. இதுதான் நாம் அவர்கள் சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார், எங்களுடைய கைகளின் கிரியை நீ உறுதிப்படுத்தி கொடும். நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு அந்த பலனை நீங்க கொடுங்க, நாங்கள் வேலை செஞ்சுக்கிறோம். அதனால தான் அதை 2 தடவை சொல்றோம். எங்களுடைய கைகளின் கிரியை எங்களுக்கு நீங்க உறுதி பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் வேலை செய்யறோம். நான் உன்னை காப்பாற்றுறேன், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன். நீ கையிட்டு செய்கிற வேலையை நான் ஆசீர்வதிப்பேன். அதைத்தான் சங்கீதக்காரர் சொல்கிறார். 3வது காரியம்,
நாம் சில மனிதர்கள் மூலமாக நம்மை போஷிப்பார். ஒருவேளை நமக்கு எந்த விதமான காரியங்களும் நடக்கவில்லை என்றால் தேவன் எப்படிப்பட்ட வார்த்தையை ஆபிரகாமுக்கு சொன்னாரோ அந்த வார்த்தையை நம்ம இடத்துல நிறைவேற்றுவார். ஆடு எங்கே, பலியிடுவதற்கு ஆடு எங்கே என்று கேட்டவுடனே தேவன் பார்த்து கொள்ளுவார். இப்பொழுது நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், சில காரியங்களிலே நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்தில் ஜீவிப்பதற்குண்டான காரியங்கள் நமக்கு இல்லை என்றால் தேவனுடைய மனிதர்கள் மூலமாக, சில மனிதர்கள் மூலமாக நம்மை போஷிப்பார். அது எந்த மனிதனாக வேணாலும் இருக்கலாம். தேவனை அறியாத ஜனங்களாகவும் இருக்கலாம், தேவனை அறிந்தவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த மனிதர்கள் மூலமாக வரக்கூடிய உதவியை வைத்து அவர்கள் நம்மை போஷிக்கிறார்கள் என்பதை நினைத்து அந்த மனிதர்களையே நீங்கள் தெய்வமாக நினைக்கக்கூடாது. தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அந்த மனிதனுக்கு கூட நான் உதவி செய்வதற்கு அவனை ஏவினேன். இது நான் கொடுத்த காரியம். நான் அந்த மனிதனுக்கு உதவி செய்வதற்கு ஏவினதால் உனக்கு அந்த உதவி கிடைத்தது. அதனால் அந்த மனிதன் உனக்கு தெய்வம் அல்ல, நான் தான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்ன நான் தான் உனக்கு அந்த உதவி செய்தேன், நீ என்னை மறந்துவிடக்கூடாது. இப்போ மறுபடியுமே அந்த உபாகமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 20வது வசனம் தான் வரும். நீங்கள் ஏன் மறக்கக்கூடாது என்று சொல்லுகிறார் என்றால் இந்த வார்த்தைக்கு தான். நீ அந்த மனிதர்கள் மூலமாக உதவி பெற்றுக்கொண்டு அவர்கள் போஷிக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு அவர்களை நீ பெருமைப்படுத்தினால் தேவனை மறந்து விடுவாய். அவர்களுக்கே தேவன் தான் கொடுத்தது. அதை நாம் மறந்து விடாதபடிக்கு தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கள் தேவனிடத்திலிருந்து வந்த அந்த ஞானத்தினாலே நமக்கு உதவி செய்கிறார்கள் என்பதை நினைத்து தேவனுக்கும் உதவி செய்வர்களுக்கும் நாம் நன்றியை மறக்கக்கூடாது. முதலாவது தேவனுக்கு அந்த நன்றியை மறக்கக்கூடாது. தேவனுடைய தூண்டுதல், பரிசுத்த ஆவியானவருடைய தூண்டுதல் இல்லாதபடிக்கு அவர்கள் நமக்கு செய்ய மாட்டார்கள். யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் செய்யலாம். உதவி என்பது தேவன் கொடுக்கிற அந்த ஞானத்தினால் செய்வது. ஆனால் அந்த உதவியே நாம் நாடி இருந்தோம் என்றால் நமக்கு கொடுத்த கைகால்களில் பலன் இல்லாமல் போய்விடும். அதனால் தான் 2வதுல சொன்னது, உன் கைகளின் பிரயாசத்தினால் நீ சாப்பிடுவாய், உன்னை நான் போஷிப்பேன். உதவி கிடைக்குது என்று நினைத்தால், கர்த்தர் நான் கொடுக்கிறேன் என்று சொன்னால் சரி கர்த்தர் கொடுப்பார், நம்ம வீட்டுக்கு உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கொடுத்துட்டே இருப்பாரா? நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த உலகத்தில் ஞானமாய் ஜீவிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த ஞானத்தை பயன்படுத்தி நாம் இருந்தோம் என்றால் தேவன் சில காரியங்களில் நமக்கு உதவி செய்வார், சில காரியங்களை செய்ய மாட்டார். சில காரியங்களை வேதனையாக கூட மாறிவிடும். செய்து கொண்டு இருப்பவர்களே வேதனையை உண்டாக்கி தேவன் அதை மறக்க செய்து விடுவார். உதவி என்பது தேவன் கொடுப்பது, அதை நாம் மறந்து விடவே கூடாது. ஒருவர் செய்கிற உதவி தேவன் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஏவி அவர்களுக்கு செய்கிற உதவி. யாக்கோப்பு சிறையில் இருக்கும் பொழுது, யோசேப்பு சிறையில் இருக்கும் பொழுது, அவனை சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அங்கே 2 தலையாரிகள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு சொப்பனத்தை காண்கிறார்கள். பாருங்க, தேவனுடைய ஒரு பெரிய மகத்துவமான திட்டம் பாருங்க, எப்பேற்பட்ட திட்டம்னு. அந்த 2 தலையாரிகளும் ஒரு சொப்பனத்தை காண்கிறார்கள். அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுவதற்காகவே தேவன் சிறைச்சாலையிலே யோசேப்பை கொண்டு வந்து வைத்தார். அந்த சிறைச்சாலையிலே அவர்கள் கலங்கி கொண்டிருக்கும் பொழுது, யோசேப்பு ஏன் கலங்குகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சொப்பனத்தை யோசேப்பு இடத்திலே சொல்லுகிறார்கள்.
யோசேப்பு அந்த சொப்பனத்துக்கு உண்டான அர்த்தத்தை சொல்லுகிறார். அவர்கள் அடுத்த நாளே விடுதலை ஆகிறார்கள். ஆனால் யோசேப்பு அவர்கள் 2 பேரும் விடுதலை ஆவதற்கு முன்பாக இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னதினால் அவர்கள் 2 பேரிடத்திலும் அவர் சொல்லி அனுப்புகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் வெளியே போய் ராஜா அரண்மனையிலே இருக்கும் பொழுது என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்கிறார். அந்த மனிதர்களிடத்திலே சொல்லி அனுப்புகிறார். அவர்கள் யூதர்களோ இல்லை தேவனை அறிந்தவர்களோ இல்லை. ஆனால் யோசேப்பு தேவனை அறிந்த மகன். அவர் சொல்லி விடுகிறார் அவரிடத்திலே. ஆனால் அவர்கள் வெளியே போன உடனே அங்கே பார்வோன் அரண்மனையிலே அவர்கள் மறந்து விடுகிறார்கள். பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அதனுடைய அர்த்தத்தை சொல்வதற்கு அந்த இஸ்ரேலில் எவருமே கிடையாது, எகிப்து தேசத்தில் எவருமே கிடையாது. அப்பொழுதுதான் அந்த 2 தலையாரிகளுக்கும் யோசேப்பு நினைவு வருகிறது. அப்பொழுது போய் ராஜாட்டை சொல்லுகிற பார்வோன்கிட்ட சொல்லுகிறார்கள், இந்த மாதிரி ஒருத்தர் எனக்கு இருந்தா சிறைச்சாலையில் நாங்கள் கண்ட சொப்பனத்தை அவன் அப்படியே சொன்னான் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே அவனை கூட்டிக் கொண்டு வா. கூட்டிக் கொண்டு வந்தவுடனே ராஜாவுடைய சொப்பனத்தை அப்படியே விளக்கமாக சொன்னார். ராஜா அதுக்கு பார்வோன் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? தேவன் உண்மையாகவே உன்னோடு இருக்கிறார், உன்னை போஷித்து வைத்திருக்கிறார். இல்லை என்றால் நான் சொன்ன சொப்பனத்திற்கு இந்த எகிப்து தேசத்திலே சொல்லக்கூடிய யாருமே கிடையாது. அத்தனை மந்திர தந்திரங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டவர்கள், கல்வியுடைய எழுத்துக்களை கண்டறிந்தவர்கள், அந்த ஞானத்தை உண்டாக்கினவர்கள். எத்தனை பேர்னால முடியாத ஒரு வார்த்தையை இளைஞனாகிய நீ எனக்கு தெரிவித்தாய். அதனால் உன்னை ராஜ அரண்மனையிலே மந்திரியாக வைக்கிறேன், ராஜாவாக வைக்கிறேன் என்று யோசேப்பை ராஜாவாக வைத்தார். தேவன் அந்த இடத்திலே அவனை நினைவு கூர்ந்தார் அல்லவா? ஒரு சில 2 மனிதர்கள் மூலமாக தேவன் யோசேப்பை உயர்த்தினார் அல்லவா? அந்த 2 மனிதர்கள் அந்த இடத்துல சொல்லவில்லை என்றால் யோசேப்புக்கு சிறைச்சாலை தான், அவருக்கு அந்த தூக்குதான். அவர் போய் சொல்லி அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த உதவி யோசேப்புக்கு கிடைத்தது அந்த இடத்திலே. அதனால் தான் தேவன் அவரை உயர்த்தினார். எல்லா இடத்திலும் உண்மையுள்ளவராக இருந்தார். இல்லை, அந்த 2 மனிதர்கள் சொன்னார்கள் என்று சொல்லுவதே அந்த 2 மனிதர்கள் அவரை பெருமைப்படுத்தவில்லை. அவர் உடனே செய்த காரியம், தேவனை பணிந்து தொழுது கொண்டார். என் தேவனே, நீர் என்னை மறக்கவில்லை, நீர் என்னை காண்கின்ற தேவன் என்பதை நான் உணர்ந்து விட்டேன், இது போதும் எனக்கு. அவர் மறந்துவிட்டு எதையுமே பண்ணாமல் விட்டு விட்டாரா? அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் ஞானத்தை கற்றுக்கொண்டு செய்தார். ராஜா எல்லாவற்றையும், பார்வோன் எல்லாவற்றையும் யோசேப்பு கையில் ஒப்படைத்து விட்டார். யோசேப்பு அங்கே இருந்து அந்த எகிப்தையே அரசாண்டார், ஞானமாய் அரசாண்டார். யாருனால? அந்த 2 மனிதர்கள் மூலமாக. அவர்கள் போய் சொன்னதினாலே அந்த யோசேப்புக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு அங்கே நடந்தது. சில மனிதர்கள் மூலமாக நம்மை போஷிப்பார். 4வது காரியமாக எதிரிகளை கொண்டு நம்மை போஷிப்பார். நீங்க பார்த்துட்டீங்கன்னா, ஒரு இடத்துல நாம் வேலை செய்கிற இடத்துல எல்லாமே சமாதானமா இருந்தா ஒண்ணுமே நமக்கு நடக்காது, ஒரு மேன்மை கிடைக்காது, ஒரு காரியம் நடக்காது. அந்த இடத்திலே நம்மை குறை சொல்லுவதற்கும் குற்றம் சொல்வதற்கும் ஒரு ஆள் இருக்கணும். அவன் சொல்லிட்டே இருக்கும் பொழுது முதலாளி கேட்டுக்கொண்டுதான் இருப்பார், ஆனால் நம்மையும் கவனித்துக் கொண்டிருப்பார். நாம் எல்லாவற்றிலும் உண்மையாக இருப்போம். ஏன்னா நாம் தேவனுக்கு பயந்தவர்கள். அவன் எதிரி நமக்கு இருந்தாலும் அவனை கொண்டே நம்மை போஷிப்பார். அந்த எதிரியை தேவன் விலக்கிவிட்டு, யார் நம் மீது குற்றம் சொன்னாரோ, யார் நம்மை குற்றம் சொல்லி நம்மை அந்த அந்த வேலை ஆபீஸிலே நம்மை பண்ணினாலோ,
அவர்கள் மூலமாக முதலாளி நம்மை போஷிப்பார், மேன்மைப்படுத்துவார். இது சத்தியத்தில் உள்ள வார்த்தை, இந்த வேதாமத்தில் உள்ள வார்த்தை. இது எதிரி இல்லை என்றால், நமக்கு பிசாசு இல்லை என்றால் கெட்டது எதுனே தெரியாது. அதனால தான் நம்மை ஒவ்வொரு இடத்துலையும் எபேசியர் சொல்லும் பொழுது எதிரி பிசாசானவனை எதிர்த்து நில்லுங்கள். நாம் எதிர்த்து தான் நிற்கணும், அவனுக்கு துணை போகக்கூடாது. அவன் இருப்பது நல்லது. அவன் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது நமக்கு கெட்டது எதுன்னு தெரிஞ்சு போயிடும், நாம் அதுக்கு விலகிடுவோம். அதனால்தான் ஒரு எதிரி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். எதிரி மூலமாகவே நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார். நீங்க படிங்க சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் போய் தாவீது போய் ஒளிந்து கொண்டு குகையிலே இருந்து இந்த வார்த்தையை சொல்கிறார். சாப்பாட்டுக்கே வழி இல்லை, சாப்பிட யாராவது கொண்டு வந்து கொடுத்தாதான் சாப்பாடு இது பண்றது. ஆனா அந்த இடத்துல அதுக்கு வழி இல்லாத போது அவர் தேவனை எப்படி மகிமைப்படுத்தி பாடுகிறார் என்று எழுதுகிறார் என்று பாருங்கள். நான் மரணங்களின் இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னுடைய ஒரு கோலும் ஒரு தடியும் என்னை கேட்கும். படிங்க. சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கீழும் என்னை தொடரும். இந்த விரோதிகள் அங்க இருந்து எனக்கு அந்த பந்தியை கொடுத்ததுனால, எனக்கு அவங்க நன்மையான காரியங்களை செய்ததினால, உங்க கையினால நான் நன்மையை பெற்றுக்கொண்டு நான் இருக்கிறேன் என்று சங்கீதக்கார் தாவீது குகையிலே போய் என்ன நடக்கும், எந்த நிமிஷத்துல நாம் சாகடிக்க போறோம்ங்கிறது தெரியாதபடிக்கு, உம்முடைய விரோதிகள் எனக்கு விரோதிகளாக இருந்தாலும் உமக்கு விரோதிகளாக இருந்தாலும் அவர்கள் மூலமாக ஒரு பந்து எனக்கு ஆயத்தப்படி கொடுங்க. கொடுப்பீங்க, கொடுத்தார். இதே ஒரு காரியத்தை ஒரு ராஜா செய்கிறார், ஆசா ராஜா. இவர் தேவனுக்கு பயந்தவர். முன்ன இருந்த ராஜாக்கள்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தவர்கள். இந்த ராஜா தாவீதினுடைய மகன், தாவீதினுடைய வாரிசு. தாவீது எப்படி இருந்தாரோ அதே போல ஆசாவும் இருந்தார். இந்த ஆசா தேவனுக்கு பயந்து, தேவனுடைய கட்டளைகளுக்கு நியமங்களுக்கு பயந்து இஸ்ரேல் யூதா தேசத்திலே ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது யுத்தம் இல்லை, அமெரிக்கையாக இருந்தது தேசம். ஒரு எதிரியை தேவன் உண்டாக்கி கொடுத்தார். படிங்க 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம். பாருங்க 1, 2. 14 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 1, 2. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாசின் குமாரன் யோவாசுடைய 2ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். எருசலேம் நகரத்தால் இல்ல அன்பு 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம். அதேதான். அபியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவனை தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையாய் இருந்தது. ஆசா தன் தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ஆனால் அவன் தேவனுக்கு கீழ்ப்படுத்திதான் நடந்தால், ஆனால் தேவன் அவருக்கே ஒரு எதிரியை உண்டாக்கினார்.
தேசம் அமைதியாக இருந்தது, எந்த விதமான யுத்தம் இல்லாதபடிக்கு தேசம் அமைதிதான் இருந்தது. ஆனால் எதிர் திசையிலிருந்து ஒரு எதிரியை கொண்டு வந்து நியமித்தார். யார் என்று பாருங்க, 9ஆம் வசனம். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியானாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்து சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரசோவுக்கு அடுத்த செப்பெத்தா என்னும் பள்ளத்தாக்கிலே யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். ஆனால் ஆசாட்ட இருந்தது என்னன்னா, 8ஆம் வசனத்துல ஆசாட்டியே இருந்தது, படை வீரர்களும் குதிரைப்படைகளும் இருந்தது. ஆனால் இவன்கிட்ட இருந்தது ஜாஸ்தி, இந்த செயலாட்ட இருந்தது ஜாஸ்தி. இப்போ 8ஆம் வசனத்தில் படித்தீங்கன்னா, யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேர், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிறது 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. அவர்கள் எல்லோரும் பராக்கிரமசாலிகள். இத்தனை பராக்கிரமசாலிகள் இருந்து இந்த எதிரியானவன் இவனுக்கு எதிர்கொண்டு வரும் பொழுது ஆசாக்கு எப்படி இருந்திருக்கும்? தேவன் என்னோடு இருந்திருக்கிறார், நான் தேவனுக்கு செம்மையானதை செய்து கொண்டிருக்கேன், எந்த விதமான கெடுதலும் எதையுமே நான் செய்யவில்லை, எந்த விதமான பாவம் செய்யவில்லை. ஆனால் தேவன் எனக்கு ஒரு விரோதி எழுப்பிவிட்டார், ஒரு எதிரியை எழுப்பிவிட்டார் என்று ஆசா கலங்கி போய் நிற்கவில்லை. என்ன சொல்கிறார் என்பதை பாருங்கள். 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பல முள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். நீ உங்களுடைய ஜனங்களாகிய நாங்கள் அந்நிய எதிரிகளிடத்துல போய் நாங்கள் தோத்து போய்விடக்கூடாது. தோத்து போய் விட்டோம் என்றால் நீ தோத்து போய்விடுவீர், தோத்து போன மாதிரி. நீர் எப்பேற்பட்ட தேவன் என்பது எனக்கு தெரியும். பலம் உள்ளவனாகிலும் சரி, பலன் அற்றவனாக இருந்தாலும் சரி, நீ எல்லாவற்றையும் தேற்றுகிற தேவன், உதவி செய்கிற தேவன். இது உங்களுக்கு லேசான காரியம், இது கஷ்டமான காரியம் உங்களுக்கு கிடையாது, இது லேசான காரியம். நீங்க எனக்கு செய்வீங்க, எனக்கு தெரியும். ஆனா நான் இப்போ இந்த சமயத்தில் நான் என்ன செய்வேன்? இதே காரியம்தான். நமக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, நான் நல்லா தேவனிடத்தில் சார்ந்து தேவனிடத்திலே காரியத்திலே நாம் ஒழுங்கும் கிரயமாக இருக்கும் பொழுது, இப்பேற்பட்ட ஒரு காரியம் வரும் பொழுது நாம் யாரை சார்ந்து போக வேண்டும்? உலகத்தாரை சார்ந்து போக வேண்டுமா அல்லது தேவனை சார்ந்து போக வேண்டுமா? இங்கே ஆசா பண்ணின காரியம். அவர் நினைத்திருந்தால் என்னுடைய படை இருக்கிறது, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம். படையே இருந்தாலும் எனக்கு இந்த படையும் கொடுத்தது, எனக்கு பலன் கொடுத்தது என்னுடைய தேவன். அதை அவருக்கு பெரிய கஷ்டம் இல்லை, என்னுடைய தேவனுக்கு இது பெரிய கஷ்டம் இல்லை. என்னை ஜெயிக்க வைப்பது பெரிய கஷ்டம் இல்லை, இது லேசான காரியம்தான். இந்த விரோதி எழுப்பினது எனக்கு நலமான காரியம்தான். அதனால்தான் அவர் தேவனையே சார்ந்திருந்தார். மனிதனை சார்ந்து அவர் போகவில்லை, தேவனை சார்ந்து போனதினால் தேவன் அவருக்கு முழு பலனை கொடுத்தார். அவரை அந்த யுத்தத்திலிருந்து அவர் ஜெயிக்க வைத்தார். அது மாத்திரம் அல்ல, பொருளாதார ரீதியிலே கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த பொழுது, ஆசா தேசத்திலே எந்த விதமான வருமானம் இல்லாத பொழுது, எதிரியானவன் வரும் பொழுது அவன் வைத்திருந்த பொன் வெள்ளி ஆபரணங்கள் எல்லாம் இவர்கள் போய் கொள்ளையடித்து அதை தன் தேசத்திற்கு கொண்டு வந்து விட்டார்கள். அவர்களை செல்வாக்கு உள்ளவர்கள் ஆக்கினார் அல்லவா, அவர்களை போஷித்தார் அல்லவா, அவர்களுக்கு உண்டான காரியங்களை அவர்களுக்கு பொருளாதார ரீதியிலே எதிரியின் மூலமாக அந்த பொருளாதாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார் அல்லவா, அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அல்லவா. ஏன்? தேவனை சார்ந்து ஆசா இருந்ததினால்.
அதே போல இன்னொரு ராஜா இருந்தார். இந்த ராஜாவும் அப்படித்தான். நிறைய ராஜாக்கள் இடையிலே தாவீதுடைய வம்சத்திலே நிறைய பேர் தப்பு செய்து தவறு செய்து நிறைய பேர் போனாங்க. இதுல ஆசா முக்கியமானவர். அடுத்ததாக இன்னொரு ராஜா இருந்தார். அவரும் தாவீது வம்சத்திலிருந்து வந்தவர் தான், யோசேபாத். நீங்க படிங்க 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. இது படிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், இதே யோசேபாத் இருந்த தேசத்திலே தேசம் அமைதியாக இருந்தது, எந்த விதமான காரியமும் இல்லை. ஆனால் யோசேபாத் எப்படி இருக்கிறார் என்பதை நினைத்து அவருடைய பொருளாதார ரீதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். இதையெல்லாம் காண்கின்ற தேவன், பார்த்து கொண்டிருந்த தேவன் யோசேபாத்தை ஒரு எதிரியின் மூலமாக அவருடைய ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து அமைதியான இருந்த தேசத்திலே எதிரி நாடான மோவாப், அம்மோனியர் ஆகிய தேசத்தாரை, தேவனுக்கு விரோதமான மனிதர்கள், இந்த யோசபாத்துக்கு விரோதமான இந்த ராஜாக்களை எல்லாம் இந்த தேசத்திலே படையெடுத்து வரும்படி செய்தார் தேவன். இந்த இடத்திலே யோசேபாத் என்ன பண்ணிருக்கலாம்? அவருக்கு எல்லாமே இருக்குது. இதே ஆசா செய்த காரியத்தை தான் இவரும் செய்தார். எல்லாமே இருக்கிறது. ஆனாலும் கூட அவரை எல்லாவற்றையும் நம்பி, இதெல்லாம் எனக்கு கை கொடுக்கும் என்று நம்பி அவர் செய்யவில்லை. இதையெல்லாம் விட என்னை காப்பாற்றுவதற்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்று நினைத்து தேவனை சார்ந்திருந்தார். என்ன சொல்றாருன்னு பாருங்க. 12ஆம் வசனத்துல அவர்கள் வந்துட்டாங்க, வந்து தேசத்துல வந்து நிக்கிறாங்க. இவர் எங்க போய் என்ன பண்றாருன்னு பாருங்க, என்ன சொல்றாருன்னு பாருங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி என்றார். நாம் இப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? எனக்கு நான் நல்லதானே இருக்கிறேன், நான் ஏதாவது உங்களுக்கு விரோதமா பாவம் செஞ்சேனா? ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு கொடுத்தீர் என்று நாம் ஜெபித்திருக்கிறோமா? சில நேரங்களில் நமக்கு இப்படியெல்லாம் வரும். தேவன் அதை கொடுக்கிறவர். நம்மை போஷிக்கிற தேவன் மாத்திரம் அல்ல, நம்மை சோதிக்கிற தேவனும் அவர்தான். இதிலே நாம் விழாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருப்பதற்காகத்தான் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். அவர் என்ன பண்ணி ஜெபம் பண்றாருன்னு பாருங்க. எனக்கு இவங்ககிட்ட போய் நிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பலன் இல்லை. அவர் நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாம், என்னுடைய பலன், என்னுடைய செல்வாக்கு, என்னுடைய அதிகாரத்தை வைத்து இந்த அந்நிய தேசத்தாரை நான் முறியடிப்பேன் என்று சொல்லியிருக்கலாம். நேராக போய் அப்படியே சரண்டர் ஆயிட்டார். 2 கைகளையும் தூக்கி கொண்டு போய் சரண்டர் ஆயிட்டார். நாம் சரண்டர் ஆகிறோமா? அதை பற்றியே கவலை. என்ன பண்ண போறேன், நாளைக்கு என்ன பண்ண போறேன், அடுத்த காரியத்தை நான் என்ன பண்ண போறேன், இன்னைக்கு நான் இப்படி செஞ்சுட்டு நாளைக்கு என்ன பண்ண போறேன், இதையெல்லாம் தேவன் பார்த்து கொள்ளுவார். எதிரிகளை ஜமாளிப்பதுதான் நம்முடைய வேலை. எதிரிகள் வந்தாலும் கூட அந்த எதிரிகள் மூலமாக தேவன் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார், ஒரு போஷிப்பை எனக்கு கொடுக்க போகிறார் என்று நினைத்து யோசேபாத் அங்கே ஜெபம் பண்ணினார். அதே போலத்தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு காரியம் வரும் பொழுது நாம் போய் அப்படியே சரண்டர் ஆகிவிட வேண்டும். என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய செல்வாக்கு, என்னுடைய ஐஸ்வர்யம் என்னை காப்பாற்றும் என்று நினைத்தோம் என்றால், எனக்குரிய கணம் எல்லாம் என்னை காப்பாற்றும் என்று நான் நினைத்தோம் என்றால், அதை விட முட்டாள்தனம் வேற ஒன்றுமே இல்லை. தேவனிடத்திலே போய் தன்னை தாழ்த்தி அவர் சன்னிதானத்திலே போய் நாம் விழுந்தோம் என்றால், கைகளை தூக்கி கொண்டு நான் உம்மிடத்திலே சரணடைகிறேன், எத்தனையோ நீர் கொடுத்தாலும் கூட
இதையும் நீர் கொடுத்திருக்கிறீர் என்பதை நான் நினைக்கிறேன். என்னமோ நீர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறீர். இருந்தாலும் கூட நான் உம்மிடத்திலே என்னை சரணடைகிறேன். நீர் பார்த்துக்கொள். அவர் சரணடைந்த உடனே அவருக்கு நடந்த காரியம் என்ன தெரியும் பாருங்க. 17ஆம் வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர் அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார். இந்த யுத்தம் உங்களோடது இல்லப்பா, நான் தான் அந்த எதிரியை உண்டாக்குனேன். அது நான் தான் அவனை ஜெயிச்சேன். அவன் அந்த எதிரி மூலமாக உன்னை போஷிப்பதற்கு, உன்னை ஐஸ்வர்ய சம்மனம் ஆக்குவதற்கு உனக்கு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க போகிறேன். பயப்படாத, நீ கலங்காத. நீ என்னை சார்ந்து மறுபடியும் வந்துட்டு இல்லையா, நான் செய்கிறேன் பார். நீ இதை மட்டும் கவனி. இந்த ஜனங்கள் எல்லாத்தையும் பார்க்க சொல்லு. இந்த யுத்தம் என்னோடது, நான் தான் ஜெயிப்பேன். அந்த ஜெயிப்பதின் மூலம், அந்த விரோதியின் மூலமாக உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நான் தரப்போகிறேன். அவர்கள் வரும்பொழுது எப்படி வந்தாங்களாமா, வெறும் தங்கத்தினாலே எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு வந்தார்களாம். அந்த எதிரி அம்மோனியரும் மோவாப் தேசத்தாரும் அவர்கள் வரும்பொழுது தங்கத்தினால் ஆன ஆபரணங்களை, ஏங்க யாராவது நம்ம வீட்டில் பக்கத்தில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் போகும்பொழுது, சண்டையோ ஏதோ வருதுன்னு வைக்க, நம்ம ஏதோ பேசும் பொழுது நம்முடைய ஆபரணங்களை போட்டுக்கொண்டு அந்த எதிரிட்டு நம்ம போக மாட்டோம் இல்லையா? எப்படி இருந்தோமோ அப்படி தானே போவோம். ஆனால் தேவனுடைய திட்டத்தை அங்கே பாருங்க. அவனுக்கு சாதாரணமாக வந்திருக்கலாம், அவனுக்கு வேணுங்கிறது வில்லு, அம்பு, கத்தி, கேடயம், இதுதான் அவனுக்கு தேவை. ஆனால் அந்த இடத்திலே அந்த 3 தேசத்தாரும் பொன்னினால் ஆன ஆபரணங்களை கொண்டு அவர்கள் யுத்தத்திற்கு வந்தார்களாம். இது தேவனுடைய திட்டம் அல்லவா? யாரை காப்பாற்றுவதற்கு, யாரை போஷிப்பதற்கு தேவன் இந்த எதிரிகளை உண்டாக்கினார் பாருங்க. அவர்கள் போட்டு வந்தது அவ்வளோ தங்கமாமா. இவர்களை தோற்கடித்த பின்பாடு அவர்கள் போய் எடுத்த எத்தனை நாள் எடுத்தாங்கன்னு போய் பாருங்க. 25ஆம் வசனம். யோசாபாத்தும் அவருடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் வேதங்களிலிருந்து உறிந்து போட்ட ஆடை ஆபரணங்களையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. அவ்வளவு 3 நாள் அந்த கொள்ளையிட்ட பொருளை அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தன்றதும் வந்துக்கிட்டே இருக்குதாமா. இது யாருங்க கொடுத்தா? ஏன் அவனுக்கு அதை போட்டுட்டு வரபடி தேவன் செய்தாரு? அவன் சாதாரண உடையில வந்திருக்கலாம். ஆனால் தேவன் அந்த ஏற்பாடை செய்து ஒரு எதிரிகள் மூலமாக என்னுடைய மக்களுக்கு, நான் என்னைக்கு கீழ்ப்படிந்து என்னை சேவிக்கிற என்னுடைய ஜனங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை எதிரிகள் மூலமாக கொடுப்பேன் என்று போதித்தார். அந்த இடத்துல அது யோசனை பார்த்து அந்த காரியங்களை செய்ததினாலே அதற்கு பிற்பாடு வரும்பொழுது அந்த கோயில்களை, ஆலயத்தை எடுத்து கட்டினார். என்னென்னமோ பண்ணாங்க. எல்லா காரியத்தையும் இவர்கள் இந்த பொருள்களினாலே பண்ணினார்கள். எதிரிகள் எடுத்த கொள்ளையடித்த பொருள்களினாலே பண்ணினார்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படித்தான் இருக்கும். தேவனுடைய போஷிப்பு அப்படித்தான் இருக்கும். ஏதோ நான் இருக்கிறேன், ஏதோ இந்த உலகத்தில் நான் ஜீவிக்கிறேன், ஏதோ நான் சம்பாதிக்கிறேங்க, ஏதோ நான் உலகத்தில் இருக்கிறேங்க, பிள்ளைகளும் ஒய்ஃபு மனைவியோடு நான் இருக்கிறேன், ஏதோ இருக்கிறேன் என்று இல்லை. தேவனோடு இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். தேவனோடு இருக்கிறேன் என்று சொல்வதனால்
அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு பெருகும், போஷிப்பு இன்னும் பெருகும். அவர் அதைத்தான் விரும்பி விரும்பி எதிர்பார்க்கிறார். என்னுடைய நாமத்தின் மூலமாக நீங்கள் மகிமைப்படுத்துங்கள், உங்களுடைய கையின் பிரயாசத்தின் மூலமாக நான் உங்களை போஷிப்பேன். என்னுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவதனால் உங்களை போஷிக்கிறேன். உங்களுடைய கையின் பிரயாசத்தின் மூலமாக நான் உங்களை போஷிக்கிறேன். சில மனிதர்கள் மூலமாக நான் உங்களை போஷிக்கிறேன், எதிரிகள் மூலமாக நான் உங்களை போஷிக்கிறேன். எப்பேற்பட்ட காரியம் பாருங்க. இது உலகத்தில் நாம் இருந்து ஜெயிப்பது பெரிய கஷ்டம். ஆனால் வேதம் நமக்கு அப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்கவில்லையே, இப்படித்தானே கற்றுக் கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். இத்தனை ராஜாக்கள், இத்தனை தீர்க்கதரிசிகள், இத்தனை பேர் வந்தார்கள். எலியா தேவனிடத்திலே போய் கேட்கும் பொழுது அந்த எசபேல் எலியாவை கொல்லுவதற்கு இது பண்ணும் பொழுது கேரி ஊற்றாண்டிலே போய் நீ ஒளிஞ்சிருன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. அந்த ஊற்றாண்டில போனா அவருக்கு எங்க சாப்பாட்டுக்கு வழி, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. என்ன அவர் தேவன் போக சொல்லிட்டாரு, என்னை தேவன் போஷிப்பார், அது மட்டும் அவருக்கு தெரியும். நான் தேவனை சார்ந்து இருக்கிறேன். போனாரு, போய் எலியாவை அங்க அப்படியே விட்டுட்டாரா? நமக்கு கிடைக்காத உணவை தேவன் எலியாவுக்கு கொடுத்தார். காலையில காக்கா மூலம் இறைச்சியும் பன்னியும் கொண்டு வந்து கொடுக்க வைத்தார். ஒரு காகத்தின் மூலமாக கொடுக்க வைத்த தேவன் இந்த உலகத்திலே நாம் இவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் இருக்கும் மத்தியிலே நம்மை போஷிக்காமல் விட்டு விடுவாரா? காலை மாத்திரம் கொடுக்கவில்லை, இரவும் கொண்டு வந்து அந்த காலம் அவருக்கு கொடுத்தது. தேவன் அவரை போஷிக்காமல் விட்டு விட்டாரா? அந்த இடத்துல கூட விலங்குகளை கொண்டு நமக்கு நன்மையானதை செய்தார். எப்படியாவது ஒரு ரூபத்தில் நமக்கு செய்வார் என்பதை மட்டும் நானோ நீங்களும் உறுதியாய் பற்றி கொண்டு இருந்தோம் என்றால் தேவன் நம் பட்சத்திலே இருப்பார். நம்ம யாரும் அசைக்க முடியாது. அதே தான் தாவீது செய்தார். அதனால தான் அவர் அசைக்கவே முடியல. இன்றளவு தாவீதை நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். தாவீதின் குமாரனே என்று இயேசு கிறிஸ்துவை கூப்பிடும் அளவிற்கு அவரை அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்திலே வைத்தார். ஏனென்றால் தாவீது எதை செய்தாலும், நல்லது செய்தாலும் சரி, கெட்டது செய்தாலும் சரி, உடனே போய் சரண்டர் ஆகிவிடுவார். தேவனே, நீர் எனக்கு நன்மையான காரியங்களை கொடுத்ததற்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனே, எனக்கு விரோதிகளை நீர் கொடுத்ததினாலே உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் காடுகள், மேடுகள், குகைகள், மேட்டிலும் நான் இருந்தாலும் கூட உம்மை நான் விடமாட்டேன், உம்மை பற்றி கொண்டே இருப்பேன். அந்த வைராக்கியம் நமக்குள் இருக்கிறதா? ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து விட்டால், கஷ்டம் எப்பயுமே வராது, எப்பயாவது ஒரு தடவை கஷ்டம் வந்து விட்டா என்னடா கஷ்டம், சரி சரி இந்த வாரம் போகலாம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, இதுதானே நம்ம நினைக்கிறோம். இந்த கஷ்டம் வரும் பொழுதுதான் தேவனை நீங்கள் கண்டிப்பாக தேட வேண்டும் என்று சொல்கிறார். நீங்கள் அவரை, என்னை தேடுங்கள், உங்களுடைய கஷ்டங்களை நான் போக்கி விடுவேன். மனிதனிடத்தில் போய் சொல்லாதீர்கள், உங்களுடைய வேதனைகளை மனிதனிடத்தில் சொல்லாதீர்கள். உங்களுடைய வேதனைகளை அறிந்த காண்கின்ற தேவன் நான். ஆகவே நாம் நெருக்கங்கள், பொருளாதார ரீதியிலே கஷ்டங்கள், கணவன் கஷ்டம், மனைவி கஷ்டம், பிள்ளைகள் மூலமாக கஷ்டம், எது வந்தாலும் உங்கள் மனதை சாந்தப்படுத்தி கொண்டு தேவனிடத்திலே போய் அப்படியே சரணடைந்து உங்களுடைய காரியங்களை தேவனிடத்திலே சமர்ப்பியுங்கள். தேவன் பார்த்துக் கொள்வார். உங்களை கடைசி வரை போஷிப்பேன் என்று சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். அதை நாம் மறந்துவிடவே கூடாது. எந்த காலகட்டத்திலும் அதை மறந்துவிடக்கூடாது. என்னை தேவன் தான் போஷிக்கிறார். இந்த உலகமோ, உலகத்தில் உள்ள ராஜாங்கமோ என்னை காப்பாற்றவில்லை.
என் தேவன் என்னை காப்பாற்றுவார். இதை நாம் நினைவு கொண்டவர்களாக நம்முடைய பிள்ளை வளர்ப்பிலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நாம் வேலை செய்கிற இடத்திலும் சரி, நாம் தேவனுக்கு மகிமை உண்டான காரியத்தை செய்தோம் என்றால் தேவன் நமக்கு உண்டான ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுத்து நம்மை போஷிப்பார். இதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நானும் தான். இது நிறைய இடத்துல எனக்கு வந்திருக்குது. இது மாதிரி சோதனைகள், நெருக்கங்கள்லாம் வந்திருக்கு. எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சிருவேன். ஏன்னா நம்மை பக்குவப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். நம்ம எப்படி பக்குவப்படுத்துகிறார்? தங்கத்தை புடமிட்டு அதை நெருப்பில் போட்டு காய்ச்சி தண்ணி மாதிரி வடிகட்டுறார். அதில் இருக்கிற அழுக்கு எல்லாவற்றையும் போன பின்பாடு சுத்தமான தங்கமாக வருகிறது இல்லையா? அந்த மாதிரி நம்மை சுத்தமான தங்கமாக மாற்றுகிறார். எது நடந்தாலும் இது தேவனுடைய காரியம் என்று நினைத்து நாம் நினைத்தோம் என்றால், நினைத்து அவரிடத்திலே போய் மண்டியிட்டு ஜெபம் பண்ணினோம் என்றால் தேவன் நம்மை ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நம்மை உலகத்திலே நாம் இருக்கும் வரை நம்மை போஷித்து காப்பாற்றுவார். கர்த்தர் தாமே ஒரு அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.